வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதையுமே சொல்ல முடியாத ரோஹிணி சீக்கிரத்திலே ஜெயிலுக்கு போகணும் ஆசைப்படுறீங்கன்னா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரோஹிணி சீக்கிரத்திலே ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படும். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே மீனா முத்துட்ட சொல்கிறாங்க, கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க நீங்கள் இப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு. நேற்று நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்ததுனால நான் உங்கள் மேலே பயங்கரமாக கோவம் ஆகி நான் சாப்பிடவே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா மீனா, மன்னிச்சுக்கோ மீனா, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். ஏங்க நீங்கள் எப்படி செய்வேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நேற்று நான் பேசுனதுக்கு எல்லாமும் நீங்கள் முதலாக தான் பதில் சொல்லிங்க. நான் உங்கள் எவ்வளோ மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், என் நம்பிக்கை அத்தனையும் நீங்கள் போலி ஆக்கிட்டீங்களே. உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை மேலே எப்படி எனக்கு வரும்? நேற்று பார்த்தீங்கன்னா நான் மனசு உடஞ்சிருந்தேன், யாருமே என் கூட சப்போர்ட்டுக்கு ஆள் கூட இல்லை. அண்ணாமலை உடனே காலையில் முத்தை கூப்பிட்டு வச்சு, என்னடா நேற்று தேவையில்லாத நண்பர்கள் கூட பழகி ட்ரிங்க்ஸ் அடித்து பலபடி முதலேருந்து ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அண்ணாமலை முத்தை பார்த்து பயங்கரமாக திட்டுறாரு. உடனே முத்து, அப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன்பா அப்படின்னு மன்னிப்பும் கேட்குறாரு. உடனே இது போல் தப்பை இம்மலை செய்யாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரவி ரூமுக்கு விட்டு வெளியே வராரு. உடனே ரவி இங்கே வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வச்சு, என்னடா நம்ம சுஜி கால் பண்ணாலாம் நீ எடுக்கவே இல்லையா, ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதான் எடுக்கலை. ஏய் அவள் உன் மேலே அக்கறை உள்ளவளாக இருக்க போய் தானே உனக்கு கால் பண்ணி கேட்குறா, அப்போ நீ திரும்ப ரிப்ளை பண்ண வேண்டாமா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. உடனே ரவி, அப்பா இது போல் தவறு இம்மலை செய்ய மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ரவி அப்பாட்ட சொல்லிவிட்டு அவரு டூட்டி கிளம்பி போயிருந்தாரு. இப்போ 2 பேரும் கிளம்பி போயிருந்தாங்க. அந்த சைட்லேருந்து நம்ம மனோஜ் வாராரு. வந்தோடனே அண்ணாமலை கேட்காரு, என்னடா அந்த பணம் வந்து என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா இப்போ நானும் ரோஹிணியும் தேடி அதை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரத்திலே கிடச்சிரும்ப்பா, நாங்கள் வந்து அந்த பணத்தை வச்சு உங்கள்கிட்ட வாங்கி தந்துடுதோம் அப்படின்னு நம்ம மனோஜி அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே சீக்கிரமாக பணத்தை வந்து ஒப்படைக்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ரோஹிணி, என்னம்மா அவன் தான் ஸ்டெப்பு ஒழுங்கு எடுக்கட்டாலும் நீனாவது கொஞ்சம் சீக்கிரமாக தேடி அந்த பணத்தை எப்படி ரெடி பண்ண முடியுமோ சீக்கிரம் ஆளை வச்சு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குட்டஜி கிடச்சிருச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லை நான் இந்த மாதம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது சீக்கிரத்திலே பார்த்து அவங்க ரெடி பண்ணி தாரேன் இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி. சரி எதாக இருந்தாலும் சரி சீக்கிரத்தில் பணத்தை ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணி நம்மகிட்ட கொடுங்க, கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு எதுனாலும் செஞ்சு தருவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்பியிருந்தாங்க. மனோஜும் டூட்டி கிளம்பியிருந்தாரு. அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.